நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நியூ இயர் அண்ட் பொங்கல் ஆஃபர் இன்னும் போயிட்டுருக்கு. டில் 18th வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் இது வரைக்கும் ஆர்டர் கொடுத்தவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் மேட்டு சூப்பர் சர்வீஸில் சென்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செம்பருத்தி செடிக்கான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்டிலைசர் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளில் இன்டர்வெல்லில் ரெகுலராக நம்ம கொடுத்துட்டு வரலாம். நல்ல ஒரு மொட்டுக்கள் வச்சு அதே மாதிரி புது துளிர்கள் எடுக்கிறதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபர்டிலைசர் பொறுத்த வரைக்கும் நம்ம வேண்டாம் தூக்கி போடுற பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம செடியில் இருக்கிற இப்போ குளிர்காலத்தில் நிறைய களை செடிகள் வரும், கண்டிப்பாக வரும். வெயில் காலத்தில் குறைவாக இருந்தாலும் மழை காலத்துலேயும் அதே மாதிரி இந்த மாதிரி குளிர்காலத்துலேயும் களை செடிகள் நிறைய வரும். இந்த களை செடிகளை நம்ம செடியில் இருக்கவே விடக்கூடாதுங்க. சில நேரத்தில் அது மூடாக்கா யூஸ் ஆகும். ஆனால் இந்த களை செடிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற ஃபர்டிலைசர் அது சத்தாக போய் நம்ம செடிங்களுக்கு சேராது. இந்த களை செடி வளர்கிறதுக்கு தான் அது யூஸ் ஆகும். ஸோ அதோட நீங்கள் கொடுக்குற நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே இந்த களை செடிகள் எடுத்துக்கும். ஸோ அந்த களை செடிகளை ஃபஸ்ட்டு நம்ம எந்த செடி வச்சுருந்தாலும் அதில் களை செடிகள் இருந்ததுன்னா எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை தூக்கி கீழே போட்டுறாதீங்க. அதை இப்போ நம்ம ஃபர்டிலைசராக ரெடி பண்ணலாம். இந்த களை செடிகளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுக்கோங்க. கூடவே அந்த ஜார் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 50லேருந்து 100 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் டைட்டாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் மூடி வச்சு 1 வாரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நிழலில் தான் வைக்கணும், கண்டிப்பாக வெயிலில் வைக்கக்கூடாது. எந்த ஃபர்டிலைசர் நீங்கள் செஞ்சாலும் நிழலில் தான் வைக்கணும், கண்டிப்பாக வெயிலில் வைக்கவே கூடாது, அதோட சத்து போயிடும். ஸோ இப்போ 1 வாரத்துக்கு டிஸ்டர்பே பண்ணாமல் நிழல்லையே வச்சுருங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நொதிச்சு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த இருக்கிற இந்த களை செடிகள், அதாவது பில்லு, அடுத்தது கீழே நெல்லி இலை வரும், ஏதாவது ஒரு களை செடிகள் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை நீங்கள் இப்போது ரெடி பண்ணிட்டீங்க. இதை நீங்கள் கம்போஸ்ட் பின்னில் போட்டுடலாம், அப்படி இல்லைன்னா டஸ்ட்பின்லேயும் போட்டுடலாம். இப்போ அந்த களை செடியில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சத்தும் கிடையாது, ஏன்னா அந்த சத்து ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம 15 days ஒன்ஸ் நம்ம செடிங்களுக்கு தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். இப்போ இதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த களை செடியில் நைட்ரஜன் சத்து நிறைய இருக்குது. ஸோ இந்த நைட்ரஜன் சத்து புது துளிர்களை வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதுக்கடுத்தது இதில் பாஸ்பரஸ் சத்து இருக்குது. இல்லை பாஸ்பரஸ் சத்து வர்றது பூக்கள் எல்லாமே சின்னதாக இருக்காமல் எல்லாமே பெரிய பூக்கள் வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதுக்கடுத்தது இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். ஸோ இது மண்புழுக்கு ஒரு நல்ல உணவாக இருக்கிறதுனால மண்புழு அந்த சாப்பிடும் போது மண்ணை நல்லா லூசன் பண்ணிவிடும்.
ஸோ மண் வந்து லூசன் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக செடி வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான க்ரோத்தும் அதே மாதிரி நல்ல வந்து ஈல்டிங்கும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். 15 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக களை செடிகள் இருந்தால் பிடிங்கி விட்டுருங்க. இந்த செம்பருத்தி செடியில் போன 15 நாளைக்கு முன்னாடி தான் நான் பறித்தேன். ஆனால் அதுக்குள்ளே நிறைய வந்துட்டு வளர்ந்துருச்சு. நான் இப்போ ஃபர்டிலைசர் ரெடி பண்ணது ஃபுல்லாக ரோஸ் செடியில் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு எடுத்துகிட்டு அதை தான் ஃபர்டிலைசராக ரெடி பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் வந்துட்டு களை செடிகள் வந்து நம்ம பிளான்ஸுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்காது அப்படின்னா கூட, இன்னொரு சைடில் களை செடிகள் வர்றது வந்து பாட்டிங் மிக்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் களை செடிகள் வரும். ஸோ அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட பாட்டிங் மிக்ஸ் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத பற்றி.